ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் அனிமே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைஸ் செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே குட்டி பையனா இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த எபிசோட பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரைஸ் செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோவோட அப்பாக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்பா அடுத்த வாரம் வேணா நான் கண்டக்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப சின்ன பையன்னு சொல்லுவோம், பட் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களால இது முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீசானோட கவர்னர் இறந்து போயிட்டாரு. ரெண்டாவது பையன் தான் ஆட்சி பண்ணணும்னு அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. பட் அவன் அந்த டாக்குமெண்ட்டையே ஃபோர்ஸ் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் பையனுக்கும் அவனுக்கும் சண்டை வந்து மீசானே இப்போ ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி சீட்ஸ் கண்ட்ரி உங்க இடத்த ஆக்கிரமிக்க பாக்குது. இப்போ வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. மழையா இருக்கே, நம்ம இன்னைக்கு போகணுமா அப்படின்னு கூட இருக்கமா கேட்கவும், இது நல்ல விஷயம் தான், ஹெவன்ஸே நம்ம பக்கம் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், உன்னோட ஃபியான்சே இன்னைக்கு வாரான்னு சொல்லவும், இது எனக்கு ஃபியான்சே இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கே லெட்டர் வந்துச்சு உன்ட்ட கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லவும், பெரிய பிரச்சனை, என் ஃபியான்சே கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லவும், நீ என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சார்லட் கேட்கறா. ஜோக்கடிக்கெல்லாம் டேர் இல்ல, எனக்கு ஃபியான்சே இருக்கிறது எனக்கே இப்பதான் தெரியும். நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தா ஒரு பொண்ணு அவங்க ஃபியான்சேன்னு வந்து இன்னைக்கு மைண்ட் வந்து கூப்பிடுறாங்க. என் ப்ரீவியஸ் லைஃப்ல எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, நான் எப்படி நடந்துக்கிட்டது நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அலிஷியா பிளேட் உங்களை பார்த்ததுல சந்தோஷமா சொல்றா. அவளோட டிப்ளமசியா ஆம்பிஷனும் ரொம்பவே ஹையா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணா இருந்து இவ ஆம்பிஷன் இவ்வளவு ஹையா இருக்குன்னா கண்டிப்பா இவ ஏதோ பிளானோட தான் இங்க வந்திருக்கா. லாம்பருக்கு அவ ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். அப்பாக்கு விட ஒரு சரியில்லை, நான் மட்டும் தான் இருக்கு, அவ ஈவில் பிளான்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எதுவும் பேசாம நிக்கீங்க, என் மூஞ்சில ஏதோ ஒரு கனவா கேட்கவும், அவர் உங்க அழகை பார்த்துமா இங்க நிக்கிறாரு மை லேடி அப்படின்னு பட்லர் சொல்றான். உள்ள வாங்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஒரு மால்கனான அந்த பட்லர் பார்க்கவும், ஜெயின் ரீட்ஸ் பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா, பேட்டில் ஃபீல்ட்ல அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவோம். அந்த பட்லரும் சாரி கேட்கறான். லேடி லீஷியா வெல்கம்னா அந்த மைண்ட்ஸ் பூவை கொடுக்குறாங்க. என்னோட பேரு லீஷியா பிளேடுன்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகுறா. அந்த பொண்ணை பத்திக்கு ரொம்பவே நல்லபடியா தான் நடந்துக்கிறாரு. மீட்லாம் டேஸ்டா இருக்குன்னு கேட்கவும், ஆமா டிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி இதெல்லாம் பிடிச்சோம் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல, அவ தான் கான்வர்சேஷனை கொண்டு போறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் அவளோட ஸ்மைல் என்னோட அப்ரைசலபிலிட்டி மட்டும் இல்லையோ, இந்நேரம் நான் அவளுக்கு கவுந்திருப்பேன். அவ பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லாம்பர்க் சூப்பரா இருக்கு, சுத்தி பார்க்கலாமான்னு கேட்கவும், பட் மழை பெஞ்சிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது இப்போ ஸ்டாப் ஆயிரும் சொல்லவா, அதுவும் ஸ்டாப் ஆகுது. லீஷியா உன்கிட்ட வெதரை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், கிளவுட்ஸ் மூவ் ஆகுறத பார்த்தா அது கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிருன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதானப்பா சொல்றா. ரோசல் உனக்கு என்ன தோணுதுன்னு சார்லட் கேட்கவும், என்னமோ தெரியல, அவளை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ரோசல் சொல்லவும், எனக்கும் தான் அப்படின்னு சார்லட் சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் லாம்பர்க் டவுனுக்குள்ள போறாங்க. ஓ லாடார்ஸ், நீங்க வந்திருக்கீங்களா, அந்த யங் லேடி யாருன்னு கேட்கவும், ஃபியான்சே நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். வாவ் நல்ல விஷயம், இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ போய் கேட்க, ஃபயர் மேஜிக் ஸ்டோன் ஒருத்தன் ஆர்டர் பண்ணிருக்கான், பட் சவுண்ட் மேஜிக் ஸ்டோனை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அவங்க ஜஸ்ட் பேச்சுவார்த்தையில அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டதுதான் பிரச்சனைன்னு அந்த லேடி சொல்றாங்க. ஒரு லாடானா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கப்பா, பட் நான் ஃபெயில் ஆயிட்டா, உனக்கு இதை கூட சமாளிக்க தெரியல, லாம்பர்க்கு நான் எடுத்துக்கிடுவேன் லீஷியா சொல்லிருவாலும் நம்ம ஹீரோ பயப்படுறான். அவனுங்களை அட்டாக் பண்ணி பிரச்சனையை ஸ்டாப் பண்ணலாம் சார்லட் வரவும், நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஆமா நீங்க லேடி ஆஃப் ஃபிளேம்ஸ் தானே, நான் அவங்க பெரிய ஃபேன் தெரியுமா, ஹேண்ட் ஷேக் கொடுக்குறீங்களா லீஷியா கேட்கவும், சரின்னு அவளை கொடுக்குறா. என்ன ரோசல் அப்படி பாக்குறேன், நான் ஒன்றும் கட்சி மாறல அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்றா. லாடார்ஸ் இதை நான் ஹேண்டில் பண்றேன், பட் பதிலுக்கு நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லவும், சரி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். எஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சண்டையை ஸ்டாப் பண்றீங்களா, உங்க அழகான ஃபேஸை காயப்படுத்திக்கிடாதீங்கன்னு சொல்லவும், நீங்க யாரு அப்படின்னு அவங்க கேட்கவும், லாடார்ஸோட ஃபியான்சே லீஷியான்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. லாடார்ஸ் நீங்க கொடுத்து வச்சிருவன்னு சண்டை போட்டவங்க சொல்றாங்க. எங்களுக்கு சவுண்ட் மேஜிக் ஸ்டோன் தேவைப்படுது அண்ட் எங்ககிட்ட ஃபயர் மேஜிக் ஸ்டோன் இருக்கு, நம்ம ஏன் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லாடார்ஸ் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றா. லாடார்ஸ் எப்போ பிரச்சனை வந்தாலும் ஹெல்ப் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க சொல்லவும், நெக்ஸ்ட் டைம் பேப்பர்ல அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. லீஷியா ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சுத்தி பார்த்துட்டு திரும்ப மேன்ஷன் கிளம்பவும், இங்க உங்க கூட சுத்ததுல நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லவும், நீ பண்ணது சூப்பர், இருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சார்லட் கிளம்புறாங்க. எனக்கு ஒன்று பண்ணணும்னு சொன்னா அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், ஓகே அவளோட உண்மையான இன்டென்ஷன் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பர்சனை பிடிக்கும்னு கேட்கறா. இவ இப்படி கேட்பான்னு எதிர்பார்க்கலையே, ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் உள்ள அர்த்தம் இருக்குமோ. கண்டிப்பா என்னால அவளோட ஸ்மார்ட்டா திங்க் பண்ண முடியாது, பட் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். என்கிட்ட எதையும் மறைக்காம ஓப்பனா பேசுறவங்கள தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். ஓகே நான் அதை மைண்ட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லீஷியாவும் சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே மேன்ஷனுக்கு வந்த அப்புறமா ரீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சாப்பாடு சாப்பிடுறாங்க. சார்லட் எல்லாருக்காகவும் ஒரு மேஜிக் ஷோவை டிஸ்பிளே பண்றா. லீஷியா பிளான் என்னன்னே தெரியலையா, நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்தா ஆல்ரெடி அங்க லீஷியா இருக்கா. என்னோட ரூம் மாத்தி வந்துட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், உங்க ரூம் எதுன்னு ஒருத்தர் காமிக்க சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள வந்துட்டேன், நீங்க தானே சொன்னீங்க உங்ககிட்ட எதையும் மறைக்காம பேசுறவங்கள தான் உங்களுக்கு பிடிக்கும்னு, ஸோ நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றா. பொண்ணு கூட என் ரூம்ல நைட் நான் தனியா இருக்குன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி என்ன பேசணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், லாடார்ஸ் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறா. என்ன கொஸ்டின் திடீர்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். மத்தவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கிறத பாக்குற எபிலிட்டி என்கிட்ட இருக்கு, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கிறத என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. அண்ட் நீங்க என்ன பார்த்தப்போ என்ன நீங்க சந்தேகத்தோடையே தான் பார்த்துட்டு இருந்தீங்க, சரி ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணதுனால அப்படி இருக்கீங்க, நானும் என்னோட பெஸ்ட்டா ட்ரை பண்ணேன், பட் போக போக உங்களுக்கு என் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே தான் போச்சு, எதனால நீங்க என்ன நம்பல அப்படின்னு கேட்கறா. ஓ இதனாலதான் அவ அன்ஈஸியா ஃபீல் பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோவை
என்னவோ புரிஞ்சுக்கிறேன். என்னால இந்த கொஸ்டினுக்கு போய் சொல்லி சமாளிக்க முடியும். பட் என்கிட்ட ஒரு எபிலிட்டி இருக்கு. ஒரு பர்சனோட ஆப்டிடியூட்ஸ், எபிலிட்டிஸ், லெவல் ஆஃப் ஆம்பிஷன் இதெல்லாம் பார்க்க முடியும். And உன்னோட ஆம்பிஷன் மத்தவங்களை விட ரொம்பவே ஹை லெவல்ல இருக்கு. நீ லேபருக்கு வந்ததுக்கு உனக்கு தான் அல்டீரியர் மோட்டிவ் இருக்குன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போ புரியுதுன்னு வா சொல்லவும், நீ என்ன நம்புறியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னு வா சொல்லவும், அப்போ உன்னோட மோட்டிவ் என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுற அதே விஷயம் தான். ஒரு அமேசிங்கான பர்சன் என்ன பார்த்த உடனே லெவலணும். என்ன அமைதியா இருக்கீங்க ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு வா கேட்கறா. எக்ஸ்பிரஷன் கியூட்டா இருந்தது, நான் ஸ்டன் ஆகி நின்னுட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ சொல்றதும் கரெக்ட் தான். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ஹாப்பியா இருக்கும். பட் நாங்க ஒரு வீக்கான டொமைன், அவளுக்கு செட் ஆக மாட்டேன்னு நம்ம ஹீரோ யோசிக்க, அவளோட எபிலிட்டியை அவ யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் டைமா நீங்க திங்க் பண்றத என்னால சொல்லாமையே புரிஞ்சுக்கிட முடியுது. உங்க டொமைன் ரொம்ப சின்னதுதான். நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணலான்னு தான் நான் இங்க வந்ததே. பட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் என் மனசை மாத்திக்கிட்டேன். என்ன லாடார்ஸ், உங்களோட ஃபியூச்சர் அது ரொம்பவே பிரைட்டா இருக்கு. என்னவா சொல்லவும், அது என்னமோ உண்மைதான். அமேசிங் பீப்புள் என்ன சுத்தி இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்ல, லாம்பர்க்ல இருக்கிற மக்கள் உங்களை ஒரு ஃபேமிலி மாதிரி பாக்குறாங்க. எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான இடத்துல நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ லாம்பர்க்ல இருக்கிற மக்கள் மாதிரியே இப்போ நானும் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லுவோம். ஓ தேங்க்யூ நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் என் ரூமுக்கு போறேன். நம்ம ஓடி இருக்கா ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா. நான் போய் தேங்க்யூ ரிப்ளை பண்ணியிருக்கேன். அவளோட ஆம்பிஷன் அது உண்மையிலேயே சூப்பர் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பையனோட ரூம்குள்ள இப்படி நுழைஞ்சிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் பாட்டு ஓடி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. பட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா நான் உண்மையிலேயே எப்படி ஃபீல் பண்ணணும் அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகிறா. மலேசியா பிறந்ததுல இருந்தே அவகிட்ட அந்த பவர் இருக்கு. நோபல்ஸ் எல்லாருமே பவருக்காக அடிச்சுக்கிடுவாங்க. பட் அது டைரக்டா வெளியே காமிக்க மாட்டாங்க. இந்த எபிலிட்டி இருக்கிறதுனால எல்லாரும் எவ்வளவு மோசமானவங்க நான் பார்த்தேன். எனக்கு இந்த எபிலிட்டியவே பிடிக்கல. பட் ஒரு நாள் லோவஸ்ட் நொபிலிட்டியில இருக்கிறவா ரொம்பவே ஹையஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு அவன் லைஃபே ஹாப்பியா இருக்க போதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத அவ கேட்டிருப்பா. ரொம்பவே ஹை லெவல் பவர்ல இருக்கிற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டா இந்த மாதிரி நோபல் ஸ்கூல்ல இருக்கிற ஃபைட்ல இருந்து வெளியே வந்துடலாம். இந்த எபிலிட்டியை இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறா. ஹவுஸ் லவ் ரொம்பவே சின்ன டொமைன் தான். பட் நான் ஒரு ஸ்ட்ராங்கான டொமைனை எதிர்பார்க்கிறேன். இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம் தான் நான் இங்க வந்தேன். பட் லாடார்ஸ் இதுக்குன்னே தெரியல என்ன பார்த்தோன்னே சந்தேகப்பட்டாரு. எல்லாருக்கிட்டையும் யூஸ் பண்ற அந்த கில்லர் ஸ்மைல நான் யூஸ் பண்ணேன். பட் அப்படி இருந்தோம் அவருக்கு எவ்வளவு சந்தேகம் அதிகமாயிட்டே தான் போச்சு. பட் ஆனா அவ யோசிக்கிறா. ஷோனோட காலம் இருக்கிற மாதிரி தெரியுது, வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வரா. லாடார்ஸ் அவர் ரொம்பவே கைண்டானவர். ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்க்காம அவர் எல்லாருக்குமே கைண்டா ஹெல்ப் பண்ணக்கூடியவர். எல்லாருமே லாடார்ஸ் அவரோட ஃபேமிலி மாதிரி பார்த்தாங்க. அதுல நானும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட உண்மையை பத்தி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கடவுள் இந்த பவரை எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. லார்ட் ஆர்ஸ் ரொம்பவே கைண்டானவர். அவர் கைண்ட்னஸ்னால ஃபியூச்சர்ல அவருக்கு பிரச்சனை வரும். அவருக்கு பிரச்சனை கொடுக்க போற எல்லாரையும் நான் எலிமினேட் பண்றேன் அப்படின்னு லீசியா சொல்றா. லீசியாவும் நம்ம ஹீரோவா அதுக்கப்புறமா நிறைய லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லீசியா நம்ம ஹீரோ இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு ஃபிளவரை கொடுத்து விட்டுருப்பான். இந்த ஃபிளவர் கண்டிப்பா பூத்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீ இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் நான் பொறுமையா வெயிட் பண்ணுவேன். பட் என்னோட மனசு எப்பவும் மாறாது. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் லீசியா கிளம்பியிருப்பா. எல்லாம் இப்போதைக்கு நல்லபடியா தான் போயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சு. அவரால் இப்போ எந்திரிச்சு ஓரளவுக்கு நடக்க முடியுது. லீசியா நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நான் என் மனசுல இருக்கிறத சொல்றேன். நானும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். பீஸ்ஃபுல்லான ஒரு டொமைனை உன் கூட சேர்ந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். இனிதான் கதையை இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.